சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது யார் என்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதால் அதனை நடத்த வேண்டும் என தளவாய் சுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை, மத்திய அரசுதான் எடுக்க முடியும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். 69% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் பாதகமான தீர்ப்பு வராமல் இருக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவது அவசியம் என்று தளவாய் சுந்தரம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது யார் என்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இந்த விவாதம் தொடர்பான முழு விவரங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது யார் என்பது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில திமுக அதிமுக இடையே காரசாரமான ஒரு விவாதம் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் இன்றைய தினம் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதால் அதனை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளிக்கும் போது, சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை, மத்திய பாஜக அரசு தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியுமே தவிர அதனை நாங்கள் எடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசும்போது 69% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் பாதகமான தீர்ப்பு வராமல் இருக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அளிக்கும் போது, பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்களே, நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதே தான் ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையிலான ஒரு ஆணையம் அமைச்சிருந்தார் என்பதனை தளவாய் சுந்தரம் தெரிவித்திருந்தார். அதற்கு அமைச்சர் MRK பதிலளிக்கும் போது, தேர்தலுக்காக மட்டுமே அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதை தவிர உண்மையான மனசாட்சியுடன் அந்த ஆணையம் அமைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தொடர்ந்து பேசும்போது, திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டீர்களே, அந்த ஆணையத்தினுடைய கால அவகாசத்தை ஏன் நீட்டிக்கவில்லை என்பன கேள்விகளை எழுப்பி தொடர்ந்து திமுக அதிமுக இடையே ஒரு காரசாரமான விவாதம் சென்று கொண்டிருந்த போது இந்த விவாதத்தை தொடர்ந்து முடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சபாநாயகர் இந்த விவாதத்தை முடித்து வைத்திருக்கிறார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.